அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாம் பார்ப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்று 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 12ஆம் தேதி. இன்று ஜோதிட சாஸ்திரத்தில் மனத்தெளிவையும் புத்தி கூர்மையும் தரும் ஒரு உன்னதமான கிரக நிலையை பார்க்க போகின்றோம். இன்று சந்திரன் கன்னிராசியில் தனது சொந்த நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். இங்கே அஸ்த நட்சத்திரம் இருக்கின்றது. மேலும் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சந்திர திசை ஆரம்பமாகும். கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இன்று காலை 9 மணி வரை தசமி திதியும் அதன் பிறகு ஆன்மீகத்திற்கு உகந்த மகா ஏகாதசியும் ஆரம்பமாகிறது. இன்று அமிர்த சித்தயோகம் கூடிய மங்களகரமான நன்னாள் நண்பர்களே. குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு இன்று ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகின்றார் நண்பர்களே. இதை நம் வீடியோவின் இறுதியில் பார்ப்போம். கடைசி வரை பாருங்கள். மேசராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சதுரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெறுவதால் நீண்ட நாட்களாக உங்களை தொல்லை கொடுத்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பால் உங்களின் வேலைப்பளு வெகுவாக குறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்று ஒரு சுமூகமான முடிவை எட்ட நல்வழி பிறக்கும் நண்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சுப செய்தி இன்று உங்களை தேடி வரும். கலை, எழுத்து மற்றும் ஊடகத்துறைகள் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் தனலாபம் அடைவதற்கான வார்த்தைகளை இன்று துவங்கலாம். மிதுனராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது ஒரு நிம்மதியான சூழலை தரும். வீடு வாகனங்கள் வாங்குவது அல்லது புதுப்பிப்பது போன்ற எண்ணங்கள் இன்று தடையின்றி கைகூடும் நண்பர்களே. தாயாரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றமும் அவரால் ஒரு பெரிய நன்மையும் உண்டாகும். குடும்பத்தில் நிலை வந்த குழப்பங்கள் நீங்கி சுபகாரியங்கள் பற்றி பேச்சுவார்கள் சுமூகமாக நடக்கும் நண்பர்களே. கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் தனது சொந்த சாரத்தில் சஞ்சரிக்கின்றார். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பன்மடங்கு வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர சகோதரி வழிகள் முறையில் இன்று உங்களுக்கு பெரும் துணையாக நின்று பலம் சேர்ப்பார்கள். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் குறுகிய கால பயணங்களால் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள். சிம்மராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் பேச்சில் ஒரு வசீகரமும் கௌரவமும் கூடும். நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் என்று கொடுத்த கடன்கள் இன்று வசூலாகும் யோகம் உண்டு. வங்கி சேமிப்புகள் உயரும் என்பதால் இன்று உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாக அமையும் நண்பர்களே. கன்னியாராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே தனது சொந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களுக்கான அந்த பிரம்மாண்டமான நட்சத்திர இணைப்பின் ஒரு ரகசிய பலனை இன்னும் சில நிமிடங்களில் வீடியோவின் இறுதியில் சொல்ல இருக்கின்றேன் நண்பர்களே. கடைசி வரை பாருங்கள். இன்று உங்கள் ராசிக்கு துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள் சற்று அதிகரிக்கும். ஆன்மீக தர்ம காரியங்கள் அல்லது சொகுசு பொருட்கள் வாங்குவதற்காக இன்று நீங்கள் செலவுகள் செய்ய நேரிடும். தூரதேச பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் கைகூடி வரும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபங்கள் தேடி வரும் ஒரு மிக உன்னதமான பொன்னான நாள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் மற்றும் பெரிய மனிதர்களின் உதவி சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் கிடைத்து கை கொடுக்கும் நண்பர்களே. தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது தொழில் புதிய உத்தியோகத்தை தரும். உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கும் புதிய பொறுப்புகளுக்கும் பதவி உயர்வும் கைகூடி வரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் கூட்டுத் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கும் இன்று உகந்த நாள் நண்பர்களே. சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும் நாள் இது. மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுவதை காட்டுகிறது. தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளில் இருந்து கருத்துக்கள் வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் ஆன்மீக தேடல்கள் இன்று உங்களுக்கும் பெரும் மன நிம்மதியை தரும் நண்பர்களே. உயர்கல்வியில் இருக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கைகூடும். இன்று உங்கள் ராசிக்கு கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தாக்கம் இருப்பதால் எதிலும் ஒரு கூடுதல் நிதானம் தேவை நண்பர்களே. குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்கள் இன்று தேவையற்ற விவாதங்களிலோ புதிய முயற்சிகளிலோ இறங்க வேண்டாம். பணம் பரிமாற்றங்கள் மற்றும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் இன்று தவிர்க்கவும். அன்றாட பணிகள் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மாலைக்கு மேல் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மீனராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சந்திரன் சொந்த சாரத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு பெரும் ஆதரவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்.
கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் புதிய முதலீடுகள் லாபங்களும் வந்து சேரும் நண்பர்களே. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இன்று மக்கள் செல்வாக்கும் நட்பெயரும் கூடும் நாளாகும். இன்றைய சிவப்பு தகவலாக நண்பர்களே, கன்னியாராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏன் விசேஷம் என்பதை பார்ப்போம். இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே தனது சொந்த நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரத்தில் சென்றிருக்கின்றார். கேபி ஜோதிட முறைப்படி ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது அதன் காரங்கள் மிக வலிமையாக செய்யும் நண்பர்களே. சந்திரன் என்பவர் மனதிற்கும் எண்ணங்களுக்கும் வலிமையான மனோகாரகன் என்பார்கள். புதனின் வீடான கன்னிராசியில் தனது சொந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் அமர்வது உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத புத்தி கூர்மையை தரும். இதனால் நீண்ட நாட்களாக உங்களால் எடுக்க முடியாமல் தவித்த மிக முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் நண்பர்களே. உங்கள் எண்ணங்கள் யாவும் இன்று மிக துல்லியமாக படிதமாகவும் யோகம் உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் இருக்கும் வசீகரமும் உத்தியோகத்தில் சாதிக்கும் வல்லமையும் இன்று சந்திர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். இந்த பொன்னான நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஜாதகம் இல்லையா, உங்கள் பிறந்த நேரம் தெரியவில்லையா, கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிறந்த தேதியும் நட்சத்திரம் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள். 100 ரூபாய் கட்டணம் ஜிபே மூலம் அனுப்பி வைத்து கேட்டால் உங்கள் கேள்விக்கான பதிலை சொல்ல இருக்கின்றேன். இது பிரசன்ன ஜோதிட முறைப்படி சொல்லப்படுகிறது. இப்பொழுது நான் கூறியது போல் எப்படி இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதே போன்று நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வி கேட்கும் நேரத்தில் ஒரு லக்னம் அமையும். சந்திரன் ஒரு வீட்டில் இருப்பார். அதை வைத்து உங்களுக்கு தேவையான உங்கள் கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல இருக்கிறேன் நண்பர்களே. ஆதலால் இது பிறந்த ஜாதகத்தை விட சிறப்பாக செய்தி வரும் உங்களுக்கு. மேலும் கேள்விகள் கேட்கும்போது வாட்ஸ்அப்பில் வேறு கவனத்துடன் இருக்காமல் உங்களுக்கு தேவையான கேள்வியின் ஒரே சிந்தனையோடு நீங்கள் கேட்டால் பதில் நன்றாக கிடைக்கும். ஆதலால் இது நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் அனைவருக்கும் மக்களுக்காக ஒரு சேவை மனப்பான்மையோடு இதை செய்கிறேன். அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் செய்யப்போவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் எல்லோரும் பயனடையட்டும். நன்றி நண்பர்களே.